முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் மாநில அளவிலான வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவின் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. மத்திய அரசின் திட்டங்கள் மாவட்ட அளவில் நடைமுறைப்படுத்தப்படுவதை கண்காணிக்க முதலமைச்சரை தலைவராக கொண்டு குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர், செயலாளர், நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு அரசு துறையின் செயலாளர் உள்ளிட்ட பலர் உறுப்பினர்களாக உள்ளனர். இந்த குழு சீரான இடைவெளியில் கூடி பிரதமர் வீடு கட்டும் திட்டம், ஒருங்கிணைந்த வேளாண்மை திட்டம் உள்ளிட்ட திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து விவாதிக்கும். அதாவது திட்டங்களின் செயல்பாடுகள், இடர்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்படும். அந்த வகையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின், தலைமை செயலாளர் முருகானந்தன், அமைச்சர் ஐ. பெரியசாமி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திருமாவளவன், சுப்பராயன், சு. வெங்கடேசன், டி. ஆர். பாலு, மாணிக்கம் தாகூர், நவாஸ்கனி, துரை வைகோ, சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜேந்திரன், எழிலன், நீலமேகம், பூமிநாதன், அசன் மௌலானா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திஷா கமிட்டி உறுப்பினரான அதிமுக எம்பி தம்பிதுரை பங்கேற்காத நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இந்த கூட்டத்தில் கொண்டார். ஏற்கனவே அதிமுகவில் செங்கோட்டையனின் பேச்சு அரசியல் களத்தில் பேசுபொருளாகி வரும் சூழலில் முதலமைச்சர் தலைமையிலான கூட்டத்தில் செங்கோட்டையன் பங்கேற்றதும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது.